டாக்டர் 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 சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு, விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. பாம்பு கடிச்சு தூக்கிட்டு வர ஆள் இல்லாம நானே வந்திருக்கேன். மரியாதையா போயிடு. இல்ல, நான் டாக்டர் ரோல் சூப்பரா பண்ணுவேன். எப்ப சாமி, ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. கிளம்பு சொல்றேன்ல. டாக்டர் டாக்டர் எங்க இருக்கீங்க டாக்டர்? வந்துட்டேன். நீயா? விக்கி, எப்படிடா இருக்க? 10வது படிக்கும் போது உன்னை பார்த்தது. அதுக்கப்புறம் உன்னை ஆளே காணோம். ஒரு ஃபோன் கூட நீ பண்ணலையே. ஏய், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன பாம்பு கடிச்சிருச்சு, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு. பாம்பு கடிச்சிருச்சா? என்னடா நீ வெறும் வாயால வந்துட்டு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி? என்ன பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்லு, அப்பதானே மருந்து எடுக்க முடியும். ஆமா, என்ன கடிச்ச பாம்பை புடிச்சு நீ எந்த ஊரு, எந்த பாம்பு, என்ன ஏன் கடிச்ச, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா, இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பாங்க. லூசு 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 லூசு, ஏதாச்சும் ஊசி போட்டு என்ன காப்பாத்து. சரி போடுறேன். டேய், அப்புறம் என்ன வேலை பாக்குற? வேலையெல்லாம் நல்லா இருக்கா? நல்ல சம்பளமா? எப்ப கல்யாணம்? கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடு. லூசு, இப்ப அது உனக்கு ரொம்ப முக்கியமா? நானே வழியில துடிச்சிட்டு இருக்கேன், ஏதாச்சும் பண்ணுடி. என்னடா நீ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ நல்லா விசாரிக்கிறதெல்லாம் தப்பா? ஏய், எனக்கு ஒரே ஒரு ஊசி போடு, அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் சொல்ற. தயவு செஞ்சு பண்ணு ப்ளீஸ். டென்ஷன் ஆகாத. அம்மா. டேய், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ 10th படிக்கும்போது உங்க அப்பா பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் திருடிட்டேன்னு சொல்லி உங்க அப்பா ஸ்கூலுக்கே வந்து உன்னை வெளுன்னு வெளுத்தாரே. அதெல்லாம் மறக்கவே முடியாதா? ஆமா, இப்போ உங்க அப்பா எப்படி இருக்காரு? இன்னும் அப்படியே தான் இருக்காரா இல்ல மாறிட்டாரா? எங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது வந்து டாக்டர் 1995 அரசு ஆஸ்பத்திரியில் நான் பிறந்தேன் டாக்டர். நான் பிறந்தப்ப எங்கள் அம்மா பெட்லேருந்து இன்னொரு அம்மா பெட்டுக்கு என்னை மாற்றி வச்சுட்டாங்க டாக்டர். அப்போ என் ஒரிஜினல் அம்மா சண்டை போட்டு என்னை வாங்கிட்டு வந்துட்டாங்க டாக்டர். அப்போ இருந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே இவன் உண்மையிலேயே நமக்கு பிறந்த புள்ளதானா அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு டாக்டர். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறனாலேயே எங்கள் வீட்டுக்கு நான் அடிக்கடி போகிறதில்ல டாக்டர். இதெல்லாம் போக எனக்கு நிறைய கடன் பிரச்சனை வேற இருக்குது டாக்டர். ஐயப்பா, உங்களோட பர்சனல் பிரச்சனை யாரும் கேட்கல. உங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயோ டாக்டர், எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, வலிதான் இருக்கு. வலியா? எங்க வலிக்குது? உக்காந்து இருந்தா இடுப்பு வலிக்குது, சரின்னு எந்திரிச்சு நடந்தா கால் வலிக்குது, குனிஞ்சா தலை வலிக்குது, நிமிந்தா முதுகு வலிக்குது, மூச்சு விட்டா மூக்கு வலிக்குது, முட்டி போட்டா முழங்கால் வலிக்குது. இதெல்லாம் போக என் ஃபேமிலியை பத்தி நினைச்சு பார்த்தனா என் மனசு ரொம்ப வலிக்குது டாக்டர். இவ்ளோ வலி வச்சிருக்கீங்க, அப்படி என்ன வேலை பாக்குறீங்க? எந்த வேலையுமே பார்க்காம இவ்வளோ வலி வலிக்குது, இன்னும் வேலையெல்லாம் பார்த்தா எவ்வளோ வலி வலிக்கும். அதனால நான் எந்த வேலைக்குமே போறதில்ல டாக்டர். யோ, சும்மாவே இருந்தா எல்லாம் வலிக்கதாயா செய்யும். அங்க இங்க நடந்து வேலை செஞ்சு உழைச்சாதான் எதுவும் வலிக்காம இருக்கும். இப்போதைக்கு மாத்திரை எழுதி தரேன், அத போடுங்க. சரி டாக்டர். ஏங்க, ஃபீஸ் யார் கொடுப்பா? என்ன டாக்டர், இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு எந்த வேலையுமே இல்லைன்ட்டு. நான் சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா கடன்லாம் செட்டில் பண்ணிடுறேன். அது ஃபுல்லா அக்கௌண்ட் எழுதி வச்சுக்கங்க, சரியா? அக்கௌண்டா? இது என்ன உன் வீட்டு பக்கத்துல இருக்க டீ கடை நினைச்சியா அக்கௌண்ட் வச்சுட்டு போறதுக்கு? நான் எம்பிபிஎஸ் படிச்சு சர்வீஸ்க்கு வந்தேன். என்ன பெருசா எம்பிபிஎஸ் படிச்சு சர்வீஸ் பண்ணீங்க? 4 வழி மாத்திரை எழுதி கொடுத்துருக்கீங்க. மெடிக்கல் போனா அவனே அதை கொடுக்க போறான், இதுக்கு ஃபீஸ் வேறையா? அப்ப மெடிக்கல் போயே வாங்கிக்க வேண்டியதான்டா என் வென்று. என் தலையில என்ன இழுச்சு வாங்கி எழுதி இருக்கா? இருங்க பாக்குறேன். டாக்டர் டாக்டர். எஸ், நீ டாக்டரா? ஏன் ஓ மூஞ்சிக்கு நாளா டாக்டரா இருக்க கூடாதா? இங்க நான் தான் டாக்டர். என்ன பிரச்சனை? உன்னை நம்பிலாம் சொல்ல முடியாது, நான் வேற ஹாஸ்பிட்டல் பார்த்து போறேன். டேய், நிஜமா நான் டாக்டர் தான்டா, நம்பு. இங்க பாரு, ஊசி கோட்லாம் வச்சிருக்கேன். அப்ப நான் டாக்டர் தானே? மில்லுல வேலை பாக்குற மாதிரி நைட்டி போட்டுட்டு இருக்க, உன்னை என்ன டாக்டர் நம்புறது? அது ஒண்ணும் இல்லடா, மேலதான் என் வீடு, கீழே கிளினிக். ஒரு எமர்ஜென்சி கேஸ்னால Dress கூட மாத்தாம அப்படியே வந்துட்டேன். இப்ப என்ன, ஒரு நிமிஷம் இரு. இப்ப நம்புறியா?
டாக்டர் கோட்டு போட்டா உன்னை டாக்டர் நம்பிடுவனா? இது என்ன கிளினிக் மாதிரியா இருக்கு? பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா, நேத்து தான் என் பிறந்த நாள் வந்துச்சு. பசங்கெல்லாம் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க, நானும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி, இவ்ளோ யோசிக்கிற, நான் டாக்டர் நீ நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்றேன். இந்தா இந்த பலூனை உடைக்காம ஊசி போட்டு காட்டு. அப்ப நான் உன்னை டாக்டர்னு நம்புறேன். டேய், இது என்ன சலூன் கூட நினைச்சிட்டு இருக்கியா? பலூன் உடையாம ஷேவ் பண்ணி காட்டுற மாதிரி ஊசி போட்டு காட்டுறதுக்கு? இது ஹாஸ்பிடல், இங்க என்ன சர்க்கஸா வச்சு நடத்திட்டு இருக்கோம்? அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் நிறைய ரீல்ஸ்ல பாத்திருக்கேன். அதுல வர டாக்டருங்கெல்லாம் பலூனை உடைக்காமலே ஊசி போடுவாங்க. நீ அந்த மாதிரி போடு, நான் ஒத்துக்கிறேன். இத உடைக்காம ஊசி போட்டா டாக்டர் நம்புவல? ஆ. இரு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் குடுறா. ஒரு சான்ஸ். சரி, அந்த பலூன் போட்டு காட்டு. பார்த்தல, இப்ப நம்புறியா நான் டாக்டர்னு? சரி, உடம்புக்கு என்ன சொல்லு. அது ஒண்ணும் இல்ல டாக்டர். காலையில நகை வெட்டும் போது இந்த விரல இருக்கிற சதையும் சேர்த்து வெட்டிட்டேன். சரி, செப்டிக் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போலான்னு வந்தேன். டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீ கிளினிக் வரைக்கும் வந்தது கூட நான் மன்னிச்சிருவேன்டா. ஆனா பலூன்ல ஊசி போட்டு காட்டு, அப்பதான் உன்னை டாக்டர் நம்புவேன்னு சொன்ன பாத்தியா? அத மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டா. என்னாச்சு? என்னையா கேட்டீங்க? என்ன பிரச்சனை? அது 2 நாளா உடம்பு சரியில்லை, ஃபீவர், கோல்டு. அப்போ ஓகே ஓகே, இங்க வாங்க. நானா? டாக்டர் என்ன பண்றீங்க? இருங்க இருங்க, ஆடாதீங்க, அப்புறம் ரத்தம் வந்துரும். ரத்தம் வருமா? ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஒண்ணு இல்ல, சரியாயிடும். உங்க பேர் என்ன? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம், சீக்கிரமா எடுங்க. லூசு லூசு டாக்டர். லூசா? டேய், யார பத்தி லூசு லூசுங்கற? ஆமா, எனக்கு எதுக்கு ஊசி போட்டீங்க? நீ தான பேஷண்ட், அப்ப உனக்கு தான் ஊசி போடுவாங்க. ஐயோ டாக்டர், நான் பேஷண்ட் கூட வந்தவன். டேய் பைத்தியம், அப்படியே ஃபீவர் கோல்டுன்னுலாம் சொன்ன? ஐயோ, அதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு இருக்கு டாக்டர். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அவன் வர வரைக்கும் கம்பெனிக்குள்ள நீங்க உட்காந்துருந்தேன். அவனுக்கு போறதுக்கு போல என்னை கூப்பிட்டு ஊசி போட்டீங்க. மென்டலாடா நீ? அட்லீஸ்ட் நான் செக் பண்ணும்போது நான் பேஷண்ட் இல்லன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? டாக்டர், நீங்க என் கையை பிடிச்சதும் நான் என்னையவே மறந்து எனக்கு ஃபீவர் இல்லைங்கிறத சொல்ல மறந்துட்டேன் டாக்டர். ஊசி போட்ட இடத்துல வலிக்குது, தேய்ச்சி விடுறீங்களா? தேய்ச்சி விடணுமா? இங்க நான் மசாஜ் சென்டர் வச்சிருக்கேன் பாரு. டாக்டர், 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 வலிக்குது டாக்டர், வேணாம் சொன்னாங்க.